ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் ரஜினி கமலையும் வச்சு செஞ்சுட்டாங்க, சரியான காமெடி. கிளைமேக்ஸ் தான் கொஞ்சம் எல்லாமே அமைதியாயிட்டாங்க, படம் வந்து நல்லா எல்லாம் இருக்குல்ல கிளைமேக்ஸ் நம்மளே ஃபீல் பண்ற மாதிரி தான் இருக்கு கதை. ஆமா கிளைமேக்ஸ் எல்லாரும் நம்மளுக்கே அழுக தான் வரும் பார்க்கும்போது. இப்போ நான் கூட அது பார்த்தேன். ஏன்னா பாலாவே டென்ஸ் எமோஷனலாக அப்போ படம் எப்படி இருக்கும், அவரே மிஞ்சிட்டாரான் பார்த்தேன். வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி இருக்குது. பட்டு ஜனங்கள் வந்து இது ஒரு கமர்ஷியலாக வந்து காசு பார்ப்பாங்களாங்கிறது எனக்கு தெரியும். கண்டிப்பாக இருக்கும். இந்த வருஷத்தோட ஒரு மெகா பிளாக் பஸ்டராக இருக்கும். படமாக பார்க்காம வாழை சிறப்பாக இருக்குது. நான் எமோஷனலான படம். அது முதல்ல இன்ட்ரோலுக்கு முன்னாடி சிரிப்பாக இருக்குது, இன்ட்ரோலுக்கு பின்னாடி வந்து அழுகியாக இருக்குது. அண்ணா வந்து எப்படி சொல்கிறாருன்னா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்காப்புல. அதை விட இன்ட்ரோலுக்கு முன்னாடி சிரிப்பாக இருந்ததை விட இன்ட்ரோலுக்கு பின்னாடி வந்து அழுகையில் இருந்த வழிகள், அதாவது வாழ்க்கைங்கிறது ஒரு முறை தான், அது வாழ்கிற இடத்துல வாழ்கிற விதத்தில் இருக்குது. அந்த ஒரு கண்டென்ட்டை வந்து நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். அண்ணன் வந்து அந்த படத்தில் வந்து அண்ணன் வந்து எப்படி சொல்கிறாருன்னா, இந்த படத்தை வந்து ஃபஸ்ட்டு வந்து வாழையை பாருங்கள், 2 வந்து கர்ணனை பாருங்கள், 3 வந்து பெரியார் பெருமாள், 4 வந்து மாமன். இன்னொரு சொன்னாப்புல இது உண்மையாக இருக்குமான்னு பார்த்தேன் வந்து. ஆனால் கரெக்டாக பொருத்தமாக இருக்குது. இதே மாதிரியே சரியாக அரசியல் பேசலை, எதுவுமே பேசலை. அனைவருக்கான வாழ்க்கை, உழைப்புக்கான அங்கீகாரம்ங்கிறத அண்ணன் திட்டத்திலே சொல்கிறாப்புல. கண்டிப்பாக அண்ணன் வந்து எப்படி சொல்கிறது, பெரிய ஆர்டிஸ்டே கிடையாது, ஒரு சாதாரண ஒரு ஸ்டூடெண்ட், என்னை போல மாணவர்கள், அவ்வளோதான். 2 பையன் தான் சிறப்பாக பண்ணியிருக்கானுங்க பசங்க, வேறு எதுவுமே கிடையாது. அழுக வந்துருச்சுன்னா அழுதுட்டேன், வேறு எதுவுமே சொல்ல முடியாது. லாஸ்ட்டாக அழுதுட்டேன். ஃபினிஷ்டு ஃபுல்லாக அழுக. அந்த இன்ட்ரோலுக்கு பின்னாடி ஃபுல்லாக கண்களில் கண்ணீர் மட்டும்தான் வருது, வேறு எதுவுமே கிடையாது. அப்படி தன் வழியை, அதான் தன்னுடைய வழி இப்படிலாம் நான் கடந்து வந்த பாதை அப்படிங்கிறத அண்ணன் தட்ட தெளிவாக சொல்லியிருக்காப்புல. ஐ லவ் யூ மாரி செல்வராஜனா. இல்லை இந்த படத்தில் உங்களுக்கு பிடிச்ச சீன் இது? இந்த படத்தில் ஏன்னா எதை சொல்கிறேன்னு தெரியல, எல்லாமே பிடிச்சிருக்குண்ணா. அந்த ஒரு சீன் சொல்கிறேன். அது அண்ணன் வந்து அதில் வந்து சொல்லுவான், வாழை மரத்துக்கு போயிட்டு அவன் வந்து வேலைக்கு போக மாட்டான். வேலைக்கு போகாமல் 19 பேர் இறந்துருவாங்க லாஸ்ட் சீனில். ஆனால் இவங்க வேலைக்கு போகாமல் ஆண்டு விழாவில் டான்ஸ் ப்ரோக்ராம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அக்காவே வந்து நீ போடா அப்படின்னு சொல்லிட்டு வண்டி விட்டு இறங்கி போக சொல்லிவிடுவான். ஆனால் அதுக்கப்புறம் அவன் வந்த பிறகு 19 பேர் இறந்துருக்காங்க வீட்டில். அப்போ அவங்க அம்மா சொல்லுவாங்க, அவங்க அம்மா வந்து அன்றைக்கி ஃபுல்லாக சாப்பிடவே இல்லை தம்பி. அந்த தம்பி வந்து அன்றைக்கி ஃபுல்லாக சாப்பிடவே இல்லை. ஆனால் டான்ஸ் ப்ரோக்ராம் பண்ணிட்டான். அவங்க அந்த டீச்சர் வந்து கூப்பிட்றாங்க. டீச்சர் நான் சொன்னால் புரியாத படம் பாருங்க. டீச்சர் வந்து கூப்பிட்றாங்க. கலை தான் காப்பாற்றிருக்கு அதுன்னு சொல்லி புரியுங்கள, அவரோட கலை தான் அவரை காப்பாற்றிருக்கு அப்படின்னு சொல்ல வர்றாரு. அவரோட தன் அனுபவத்தை சிறப்பாக பண்ணிருக்காப்புல, தான் பட்ட வழியே சிறப்பாக பண்ணிருக்காப்புல. அவரே தான் சொல்லியிருக்காரு இது என்னோட படம் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அப்போ நாங்கள் அவர் சொன்ன உடனே அப்புறம் யாரோட படம் நம்ம எடுத்துக்க முடியும், அவரோட படம் தானே. புளியங்குளம்னு சொல்லியிருக்கு. அவரோட கண்டென்ட் சிறப்பாக இருக்குது. சிரிப்பு மியூசிக் செம்மையாக பண்ணிருக்காப்புல. அண்ணன் வந்து இந்த படத்தை பற்றி சொல்கிறது வார்த்தையே இல்லை. ஐ லவ் யூ மாரி செல்வராஜனா. ஐ லவ் யூ மட்டும்தான். நல்லா இருக்கு ப்ரோ. டைரக்டர் பாலா ஃபீல் பண்ணது படம் வருதா? ரொம்ப ஒர்த்து ப்ரோ. லாஸ்ட் சீன் பார்த்து தான் அவர் ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாரு. ரொம்ப ஒர்க் அவுட் ஆயிருக்கு ப்ரோ. ஆக்சுவலாக அது சீன்ஸ் மாதிரிலாம் இல்லை, உண்மையிலேயே நடந்தது மாரி தான் இருக்குது. பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரின்னு நினைக்கிறேன் லாஸ்ட்டில் போட்டிருந்தாங்க. ஓகே, இளையராஜா ரொம்ப மியூசிக் நல்லா பண்ணியிருக்காரு. மோஸ்ட்லி அவங்க சாங் தான் போட்டிருந்தாங்க. அதுக்காக ரொம்ப பெஸ்ட்டு ஒர்த்து. அந்த வாழை ஃபஸ்ட்டு போட சொன்னாங்களே, ஃபஸ்ட்டு படம் தான் ப்ரோ. நெக்ஸ்ட்டு தான் கர்ணன், பெரியார் பெருமாள் அண்ட் தென் மாமன். நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு ப்ரோ. சூப்பர். படம் அருமையான படம். டைரக்டர் பாலா ஃபீல் பண்ண அளவுக்கு படம் வருதா? நல்ல உண்மை அருமையாக இருக்கு. மாரி செல்வராஜ் திருப்பி அவர் ரிவ்யூ செய்தார். நல்ல டைரக்டர். நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சுண்ணா, நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக போச்சு. கொஞ்சம் கிளைமேக்ஸில் கொஞ்சம் எமோஷன்ஸ் நினச்சி. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் ரஜினி கமலையும் வச்சு செஞ்சுட்டாங்க, சரியான காமெடி. ராயன் படத்தில் ஒரு சின்ன பையன் நடிச்சிருந்துச்சல்ல, அவர் சூப்பராக நடிச்சிருந்தார். ஆனால் கிளைமேக்ஸில் அவரும் செத்துருவார். ஆனால் அந்த 2 சின்ன பசங்க நல்லா இருந்துச்சாங்க. ஹீரோயின் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுருந்தாங்க. அப்புறம் அந்த பஞ்சு மிட்டாய் சாங் ஒன்று, அது வேறு லெவலாக இருந்துச்சு. அது பெஸ்ட்டு, நல்லா இருந்துச்சு. அது ஒருத்தனா பாலா ஃபீல் பண்ணுறதுக்கு ஒருத்தர். அவன் மாரி செல்வராஜ் பாலாவை மீட் பண்ணிடலாம், அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. எல்லா சீனுமே நல்லா இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் தான் கொஞ்சம் எல்லாமே அமைதியாகிட்டாங்க. படம் வந்து நல்லா எல்லாம் நல்லா இருந்துச்சு, அவ்வளோதான். நல்லா இருக்குங்க படம். டைரக்டர் பாலா ஃபீல் பண்ண அளவுக்கு படம் வருதா? இருக்குல்ல கிளைமேக்ஸ் நம்மளே ஃபீல் பண்ற மாதிரி தான் இருக்கு கதை. ஏன்னா ஒரிஜினல் நடந்து எடுத்திருக்காங்க, அதனால நம்மளுக்கே கொஞ்சம் ஃபீலிங் தான் ஆகுது கதை. அதனால எல்லாருமே பார்க்கலாம் படத்தை, எந்த இதுவுமே இல்லை, கரெக்டாக இருக்கு. பெஸ்ட் படமா இது? எப்போ கர்ணன் அந்த மாதிரி எடுத்திருக்காருல, அந்த மாதிரி தான் இருக்கு படம். நல்லா தான் இருக்கு படம். ஆமாம் கிளைமேக்ஸ் எல்லாரும் நம்மளுக்கே அழுக தான் வரும் பார்க்கும்போது. ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு, பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு, கண்டிப்பாக பார்க்கலாம் ஃபேமிலியாக. ஏன்னா நம்மளுக்கும் ஒரு மாதிரி அழுக வர்ற மாதிரி இருக்குது படத்தை பார்க்கும்போது. அதனால எல்லாருமே பார்க்கலாம் படம். செமையாக இருக்கு ப்ரோ வாழை படம். டைரக்டர் பாலா ஃபீல் பண்ண அளவுக்கு படம் வருதா? கண்டிப்பாக நான் கூட அது பார்த்தேன். ஏன்னா பாலாவே டென்ஸ் எமோஷனலாக அப்போ படம் எப்படி இருக்கும், அவரே மிஞ்சிட்டாரான் பார்த்தேன். உண்மையிலே டெஃபினட்டாக
சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. எமோஷன் சீன்ஸ் அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. என்ன ப்ரோ? எமோஷன் சீன்ஸ் அந்த எமோஷன்ஸ் தான் பாயம். இன்டர்வலுக்கு அப்புறம் எமோஷன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக காமெடி. அந்த 2 சின்ன பசங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வச்சு தான் படம் நகர்ந்து போகுது. அவங்க தான் மெயின் கேரக்டர். படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து காமெடி, ஸ்கூல் லைஃபு, அந்த வாழை சம்மந்தப்பட்ட நேச்சுரல் லைஃப், அதெல்லாம். இன்டர்வல் சீனுக்கு அப்புறம் தான் ஃபுல் எமோஷனல். முக்கியமாக கிளைமேக்ஸில் வந்து 20 பேர் இறந்துறாங்க இல்லையா, அது வந்து பயங்கரம், பார்க்க முடியல. அது ரொம்ப எமோஷனலாக இருக்குது. கர்ணன் இது மாரி செல்வராஜ் யார் அப்படிங்கிறதுக்கான பதில் தான் படம். மாரி செல்வராஜோட ஒரு பெஸ்ட் படமா இருக்கும். கண்டிப்பாக இது வரைக்கும் எடுத்த படம்லாம் இது பெஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். பட் கொஞ்சம் ஸ்லோவாக போகுது. அது பொறுமையாக பார்த்தா அந்த வாழ்க்கைகள் வந்துக்கலாம். நல்லா இருக்கு ப்ரோ. படம் செம்மையாக இருக்குது பாருங்க. எமோஷன் செம்ம எமோஷனலாக இருக்குது. கடைசி செம்ம எமோஷனலாக இருந்துச்சு. ஃபுல் படம் செம்ம எமோஷன். ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி இருக்குது. ஒரு நாட் கமர்ஷியல் மூவி. ஒரு உண்மை கதையை அப்படியே அவங்க எடுத்து சொல்லியிருக்காங்கன்றாங்க. உண்மை கதை தான். அவர் ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு போல, ஒரு லாரி ஆக்சிடென்ட்டு. அதுவும் தப்பிச்சு வந்த ஒரே ஒரு ஹீரோ மட்டும் தப்பிச்சிருப்பார். அதை அவர் பேஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் சினிமாங்கிறது ஒரு கமர்ஷியல் மீடியா. காசு கொடுத்து தானே பார்க்குறோம் இல்லையா? வெறும் அவர் ஸ்டைலு. அவர் பண்ணதுலேயே வந்து எனக்கு பிடிச்ச படம் வந்து பரிகேறும் பெருமாள் நல்லா இருந்துச்சு. அதுக்கு பிறகு கர்ணன் அது டாக்குமெண்ட்டுமே பண்ணார். அதுக்கு பிறகு இதுவும் அதுதான் இருக்குது. பட்டு ஜனங்கள் வந்து இது ஒரு கமர்ஷியலாக வந்து காசு பார்ப்பாங்களாங்கிறது எனக்கு தெரியும். டேரக்டர் பாலா ஃபீல் பண்ண அளவுக்கு இந்த படம் பார்த்தாரு. அது எல்லா டேரக்டருமே ஃபீல் பண்ணாங்க. காசு கொடுத்து படம் பார்க்க வரும்போது பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு கலெக்ஷன் ஆகும்னு தெரியாது. அதெல்லாம் இல்லை, அவங்க இப்போ எவ்வளவோ ஃபீல் பண்ணிக்கலாம். பட் படம் நல்லா தான் இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் படம் கதை எந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க? கதை வழக்கமாக வந்து இந்த ஊர்களில் நடக்கிற இஷ்யூஸு அண்டு சாதி ரீதியான பிரச்சனைகள் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. பட் அதான் நல்லா காட்டியிருக்காங்க இந்த தடவை. உங்களுக்கு அது வந்துட்டு எமோஷனலாக ஃபீல் ஆச்சா இல்லை? ஆச்சு. படம் சூப்பராக இருந்துச்சு, அருமையாக இருந்துச்சு. கண்டிப்பாக தேட்டரில் இருந்து பாருங்கள். வாழை ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு நோட். எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். ஒரு உண்மை சம்பவத்தை பற்றி எடுத்திருக்காங்க. மாரி செல்வராஜ் சார், நீங்கள் வந்து பெரிய மாஸ் ஹீரோலாம் கிடையாது, பெரிய மாஸ் வில்லனும் கிடையாது. வாழை படத்துக்கு, வாழை டீமுக்கு வாழ்த்துக்கள். படம் செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்கள். எமோஷனல் ஃபேக்டர்லாம் எப்படி இருக்கும்? நல்லாவே கனெக்ட் ஆகிருக்கு ப்ரோ. ஆக்சுவலி ஒரு எமோஷன் சீன்ஸ்லாம் எந்த அளவுக்கு இருந்துச்சு? ப்ரோ அருமையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நம்மளை கனெக்ட் பண்ணது ஆக்சுவலி மாரி செல்வராஜ் சார் வந்துட்டு. நம்ம யோசிக்கிறோம் அவ்வளோ ஈஸியாக வந்து படம் கனெக்ட் ஆகாதுன்னு. ஆனால் அவ்வளோ ஈஸியாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்தளவு படம் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்கள். இது மாரி செல்வராஜோட ஒரு பெஸ்ட் படமாக இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். இந்த வருஷத்தோட ஒரு மெகா பிளாக் பஸ்டராக இருக்கும். படமாக பார்க்காம ஒரு கதையாக பாருங்கள். பெரிய மாஸ் ஹீரோ கிடையாது, பெரிய வில்லன்ஸ் கிடையாது, யாருமே கிடையாது. கதைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கதையை வந்து உருவாக்கி கொடுத்துருக்காங்க. அவருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். வாழை டீமுக்கு வாழ்த்துக்கள். படம் நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்கள். கண்டிப்பாக கனெக்ட் ஆகுது. என்னோட காலேஜ் க்ரஷ்ஷு, ஸ்கூல் க்ரஷ்ஷு, டீச்சரு, ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக கனெக்ட் ஆகுது. எல்லாமே அருமையாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, நன்றி. நல்லா இருக்கு. அருமையாக நல்லா இருக்குது. சூப்பராக நல்லா இருக்கு.